அனிதாவும் அவ பிரெக்னென்ட் இருக்க விஷயத்தை வீட்லயும் சொல்ல முடியாம அதை அபார்ஷன் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பா. நாள் ஆக ஆக அனிதோட வறுமை பெருசாக ஆரம்பிக்குது. அவளும் துணியில கட்டிய வயிறுமே மாறிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பா. அது பண்ணி அவ வயித்துல இருக்க குழந்தையும் கலைஞ்சிருக்காதுன்றதால இப்ப அவளுமே தூக்கு மாட்டிக்கலாம் சொல்லிட்டு சாகரத்துல போயிருந்திருப்பா. அவங்க வீட்டுல இருக்கவங்களும் இப்ப எப்படி அவளை காப்பாத்திட்டு இருப்பாங்க. அனிதாவும் அவ ஃப்ரெண்டும் திரும்ப அந்த பார்மசில வேலை பார்க்கற நானா கிட்ட போய் ஹெல்ப் கேட்டு இருந்திருப்பாங்க. 4 மாசம் ஆகுது, இன்னும் அந்த குழந்தை அபார்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி அவருமே ஷாக் ஆயிடுறாரு. எந்த பக்கம் பாவமா இருந்திருக்கோன்றதால இப்ப அவரு திரும்ப ஒரு நம்பர் கொடுத்து அவங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க அப்படின்றதுமே சொல்லிட்டாரு. இப்ப இவங்க 2 பேரும் ஆளை பக்கத்துக்காகவே போறாங்க. பார்த்தா அவன் லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணி இந்த ஜீவாவா தான் இருக்கும். அவளை விட வேற ஆப்ஷன் இல்லன்றதால அனிதாவோட ஃப்ரெண்ட் மூஞ்ச மறைச்சிட்டு அவங்கிட்ட பேசியிருப்பா. அவனும் 50,000 இருந்தா மட்டும் அபார்ஷன் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அனிதா ஆல்ரெடி 30,000 ஒருத்தங்கிட்ட காசு கொடுத்து ஏமாந்திருப்பான்றதால இப்ப அவட்ட கூட காசு இருக்காது. அதனால அனிதாவே அவங்க அம்மாவோட தங்க விலையுமே திருட்டு வந்து வித்துமே காசு வாங்கிட்டு இருப்பா. அனிதா ஃப்ரெண்டு மேல டாக்டர் பக்கத்துக்காக போயிருந்திருப்பாங்க. 5 மாசம் ஆகுதுன்னு சொன்னா எங்க அபார்ஷன் பண்ணாம போயிட போறாங்கன்ற பயத்துல 3.5 மாசம் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். அந்த டாக்டர் டெஸ்ட் பண்ணி பாக்கறாரு. பார்த்தா 5 மாசம் பிரெக்னன்ட் இருக்க விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால இப்ப அவங்களோட காசு அவங்க எடுத்து கொடுத்துட்டு இதெல்லாம் அபார்ஷன் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லிடுறாரு. அனிதா ஃப்ரெண்டு மேல டாக்டர் கிட்டமே கெஞ்சிட்டு இருப்பாங்க. இங்க ஒரு பக்கம் அனிதாவோட வீட்டுல வலையில எடுத்து போன விஷயம் தெரிய வந்துட்டு இருக்கோம். அனிதாவை இன்னைக்கு விட்டா எதுவுமே பண்ண முடியாம போயிட போதுன்ற பயத்துல இப்ப அந்த டாக்டரோட காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருப்பாங்க. அதனால இப்ப அந்த டாக்டர் அவளுக்கு அபார்ஷன் பண்றதுக்கு ஓகே சொல்லிடுறாரு. அபார்ட் பண்றதுக்கான ப்ரொசீஜர்மே பண்ணி அந்த குழந்தையை கலைச்சிட்டு இருப்பாங்க. இப்ப அங்க வெளியே வந்து பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டா. ஆக்சுவலா அங்க இருந்த டாக்டரும் அந்த குழந்தையை கலைக்கணும்னா அவர் கூட ஒன்னா இருக்கணும்னு சொல்லி கேட்டு இருந்திருப்பாரு. அனிதாக்கும் வேற வழி இல்லைன்றதுனால அவளாலுமே எதுவுமே சொல்ல முடியாம போயிட்டு இருக்கோம். வீட்டுல போய் சொல்லிட்டு ஃப்ரெண்டோட பாட்டிக்குமே போயிருப்பா. அங்கதான் இந்த எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கும்.